கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் கேட்கணும், பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல உங்களுடைய சித்தம் என்ன பண்ணப்படணும், பூமியிலும் செய்யப்படணும் சொல்லி கேட்கணும். எவ்வளவோ காரியங்கள் பூமியில அசுத்தங்களும் மோசங்களும் நாசங்களும் வியாதிகளும் அழுகையும் கண்ணீரும் புலம்பலும் பூமியில பெருகிக்கொண்டே இருக்கு. ஆனா பரமண்டலங்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது பரலோகத்துல எல்லாமே ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் களிப்பாய் ரம்மியமாய் இருக்கு, அழகா இருக்கு, எல்லாம் விலை உயர்ந்ததா இருக்கு. அப்படி பூமி என்ன பண்ணணுங்க, மாறணும். எல்லா விதமான சோர்வுகளும் என்ன பண்ணணும், மாறணும். பூமியில சமாதானம் பெருகணும், பூமியில சந்தோஷம் பெருகணும், பூமியில எப்பவுமே நன்மைகள் உண்டாகணும்னு சொல்லி தேவனாகிய கர்த்தரை நம்ம வேண்டிக் கொள்ளணும். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம இந்த பூமிக்காக வேண்டிக் கொள்ளதான் பெரிய 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 அற்புதங்களை நாம காண முடியும். மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரமண்டலம் எப்படி அமைதலா இருக்கோ, சந்தோஷமானதா இருக்கோ, அப்படி நாம வாழ்கிற இந்த பூமியும் எப்படி இருக்கணுங்க, சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நாம அந்த இடத்துக்கு உரியவர்களாய் மாற முடியும். அந்த இடத்துக்கு உரியவர்கள், பரலோகத்துக்கு உரியவர்கள் பூமியில வாழ்ந்தாலும் எப்படிதான் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிறைவானதா இருக்கணும். பசி பட்டினி துரோகம் வேதனை கண்ணீர் எரிச்சல் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நீங்கி பூமியும் சந்தோஷமா இருக்கும்படியா நம்ம எல்லாரும் ஆண்டவரை என்ன பண்ணி கொள்ளணுங்க, வேண்டிக் கொள்ளணும். ஏன்னா அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றத நாம செய்யும் போது பூமியும் சமாதானமா இருக்கும். பரலோகத்துக்கு போகும்போதும் அந்த அனுபவத்தை நாம என்ன பண்ண முடியுங்க, உணர்ந்து கொள்ள முடியும். இப்படியா தேவன் நம்மளை நடத்துவாராங்க.